மக்களே எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் எல்லோரும் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு நேற்று ராத்திரி வந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிக்கிட்டு எனக்கு வந்து அது ஜூஸ் போட்டுத்தா அப்படின்னாவும் பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் எந்திரிச்சதே நேரம் கழிச்சு தான். இன்றைக்கி உங்களுக்கு 11 மணிக்கு வரை நான் சோத்தை பொங்கி கையில் கொடுக்கணும். நான் காலையில் சாப்பாடை வைப்பேனா, குழம்பு வைப்பேனா, சோத்தை பொங்குவேனா, தொடுகறியை வைப்பேனா, இதில் உங்களுக்கு நான் ஜூஸை வேறு போட்டு கொடுத்துட்ருப்பேனா, அதனால எனக்கு அந்த வேலையை பார்க்க முடியாது. நீங்கள் வெட்டி கொடுங்க, உங்கள் மாவு போட்டு தருவா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு என் மாவு வந்து தர்பூசணி ஜூஸ் போட்டு அந்தால 3 பேருக்கும் கொடுத்துட்டா. அதை 3 பேர் குடித்தோம். அந்தால வைப்ப சொல்லிட்டோம். எனக்கு இதை குடித்ததே வயிறு கம்முன்னு இருக்குது, எனக்கு காலைல சாப்பாடு வேண்டான்ட்டா பார்த்துக்கோங்க. அடுத்து மாவுளும் சொல்லிட்டா எனக்கு சாப்பாடு வேண்டான்னு. சரி நமக்குன்னு போட்டு என்னத்தை செய்ய, நம்ம சோத்தை பொங்கி ஒரு ரெடியாக சாப்பிட்டுக்கலாம். அதுங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கும். கருவாட்டு குழம்புனா நம்ம கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடல சாப்பாடை மொத்தமாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் மாவுளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டு முட்டை தொக்கு வச்சுருந்தேன். எனக்கு கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன். மத்தியெல்லாம் இந்த முட்டை தொக்கு அவளுக்கு வச்சதுலேருந்து கொஞ்சம் சுட்டுக்கிட்டேன் எனக்கு சாப்பிட்டதுக்கு. உடனே என் மாவு சொன்னா, ஏம்மா கருவாட்டு கையெல்லாம் வச்சிடாதம்மா அப்படின்னா. ஏட்டி கரண்டி வச்சு தான் வைக்க, நானே என் கருவாட்டு கையெல்லாம் வைக்க மாட்டேன். அம்மா இவா சுத்தம் ரொம்ப தான் சுத்தம் பார்த்துட்டாலேவா.